இருந்து அரிசி விலை, எண்ணெய் விலை, சிலிண்டர் விலை, பெட்ரோல், காய்கறி, பத்தாவதுக்கு சொத்து வரி, வீட்டு வரின்னு எல்லாத்தையும் ஏத்தி வச்சுட்டு இன்னமும் அந்த 1000 ரூபாய் மாசம் வருமானு ஏக்கத்தோட என் மக்களை காக்க வச்சிருக்கீங்கல்ல, இதுதான் உங்களோட சாதனை. இதுதான் எங்க வறுமையை இன்னும் அதிகமாக்கிட்டே இருக்கிறீங்கல்ல, இதுதான் உங்களோட சாதனை. இன்னும் கொஞ்சம் கேட்டா, ஏன் நாங்க கோயம்புத்தூர்ல செம்மொழி பூங்கா கட்டலையா, ரேஸ் கோர்ஸ்ல வாக்கிங் போறதுக்கு ஒரு ஏரியா பண்ணலையா, அங்க வைஃபை உருவாக்கலையா அப்படிம்பாங்க. அதே நேரத்துல தான் மலுமிச்சம்பட்டின்னு இந்த பகுதி கிணத்து கடவு தொகுதிக்குள்ள இங்க இருக்க பகுதி, இங்க இருக்க மக்களுக்கு தெரியும், மாசத்துக்கு ஒரு முறை தாங்க குடிநீர் வருது, மாசத்துக்கு ஒரு முறை வருது. அந்த மக்கள் கிட்ட கேட்கிறோம், ஏங்க ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை குடிநீர் வந்தா அந்த குடிநீரை நீங்க காய்ச்சி சூடு பண்ணி அதெல்லாம் பாதுகாப்பா தானே குடிக்கிறீங்கன்னா, நாங்களே தினக்கூலிக்கு வேலைக்கு போறோம், நாங்க எங்க அந்த பாதுகாப்பு சூடு பண்றதெல்லாம் குடிக்கிறது. ஒரு குழந்தை கை குழந்தையிலிருந்து அந்த தண்ணியை ஒரு மாசத்தோட தண்ணியை குடிச்சிட்டு வந்தா அந்த குழந்தையோட ஆரோக்கியம் என்னவா இருக்கும்? நாங்க உங்ககிட்ட என்ன கேட்கிறோம் அப்படின்னா, எங்க வயிற்றுக்கு சோறு போடுங்கன்னு கேட்குறோம். நீங்க என்ன பண்றீங்கன்னா, உனக்கு பட்டு வேட்டி சட்டை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்க போட்டுக்கோங்கிறீங்க. எனக்கு திங்க சோறே இல்லையே, அந்த வேட்டி சட்டையை போட்டால் என் தோற்றம் எப்படி இருக்கும்? எனக்கு இப்போ என்ன தேவை? எனக்கு அடிப்படை தானே தேவை. எனக்கு நல்ல தண்ணி தேவை, நல்ல சாலை தேவை. இதை கொடுக்கறதுக்கு இங்கே நேரம் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி இந்த பாலம் நிறையா கட்டிட்டேம்பாங்க. நம்ம ஏரியாவுக்குள்ளே இருக்க பாலத்தெல்லாம் பார்த்துருக்கீங்களா? போய் அடியில் மக்கள் படுத்து குழந்தை, கை குழந்தை, இதை கடந்து போறதா இங்க இருந்த இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்களும் இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்களும். உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தா ஒரு 10,000 ரூபாய் செலவாகும்ல, ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணி அந்த மக்களுக்கு கொடுத்து நீ போய் இந்த ஒரு பாதுகாப்பான ஹோம்ல. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது சாதாரண தேர்தல் அல்ல. தமிழ்நாட்டின் மண், மொழி, மானம் காக்கும் போர்க்களம். ரெடியா மாமே? எல்லா டூல்ஸுக்கும் சொல்லிக்கிறேன், நான் பார்த்துட்டேன் பல டூல்ஸ். திராவிட முன்னேற்ற கழகம் ஏதோ ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும், பதவியை தக்க வச்சுக்கணும்னு உருவாக்கப்பட்ட இயக்கம் கிடையாது. இது